Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா 12th accountancy chapter 1 illustration 19 பார்க்குறோம். Sum பாருங்க. Arjun carries on grocery business and does not keep his books on double entry system. The following particulars have been extracted from his books. என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். பிளான்ட் அண்ட் மிஷினரி கொடுத்துருக்காங்க, ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங், சன்ட்ரி டெட்டாஸ் கொடுத்துருக்காங்க, சன்ட்ரி கிரெடிட்டாஸ் கொடுத்துருக்காங்க, கேஷ் அட் பேங்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதர் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்வர்டைஸிங், கேரேஜ் இன்வர்ட், கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டாஸ், நெக்ஸ்ட்டு ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பாருங்கள். டோட்டல் சேல்ஸ் டியூரிங் த இயர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 85,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து 2,000 கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் ரிட்டர்ன் 1,000 கொடுத்துருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு டெப்ரிஷியேஷன் பிளான்ட் அண்ட் மிஷினரி பை 5%, ₹300 ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ப்ரிப்பேர் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March வந்து நம்ம ஃபைனல் அக்கௌண்ட் போட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போது இதில் என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இது க்ளோஸிங் கேபிட்டலே கொடுக்கல. ஓகேவா? நமக்கு பேலன்ஸ் ஷீட் போடணுன்னா என்ன தேவை? கேபிட்டல் தேவை. ஓகேவா? அப்போ நம்ம என்ன கேபிட்டல் கண்டுபிடிக்கணும்? கேபிட்டல் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டோம்ல முன்னாடி, ஃபஸ்ட்டு சம்மில் போட்டிருப்போம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். அதை வச்சு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அந்த கேபிட்டல் கண்டுபிடிச்ச பிறகு சன்ட்ரி டெட்டாஸ் கொடுத்துருக்காங்களா, சன்ட்ரி கிரெடிட்டாஸ் கொடுத்துருக்காங்களா, இன்னொன்று என்ன கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், டோட்டல் சேல்ஸ் கொடுத்துருக்காங்களா, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஆனால் பர்ச்சேஸ் வந்து கொடுக்கவே இல்லை. அதனால் நம்ம என்ன அக்கௌண்ட் கண்டுபிடிக்கணும்? கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச பிறகு தான் நம்ம வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் பிஎன்எல் அக்கௌண்ட்லாம் போட முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிப்போம் வாங்க. ஓப்பனிங் கேபிட்டலுக்கு என்ன ஹெட்டிங் போட்டுக்குவீங்க? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் அர்ஜுன் அஸ் ஆன் 1st April 2018. ஓகேவா? நான் என்னென்ன வந்து சைடு வரும் அப்படிங்கிறத அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தோட என்ன வரும்? ஓப்பனிங் பேலன்ஸ் வரும். பாருங்கள், ஹெட்டிங் எழுதிங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் அர்ஜுன் அஸ் ஆன் 1st April. அதாவது நம்ம கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம், ஓப்பனிங் கேபிட்டல், அதனால் 1st April அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஓகேவா? அசட்ஸ், லைபிலிட்டின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துங்க. இப்போது அசட் சைடு என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மில் பாருங்கள், இந்த கொடுத்துருக்காங்களா, பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஸ்டாக், சன்ட்ரி டெட்டாஸ், சன்ட்ரி கிரெடிட்டாஸ், கேஷ் அட் பேங்க். நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுனால இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? பிளான்ட் அண்ட் மிஷினரி எவ்வளோ இருக்குது? 20,000. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? கேஷ் அட் பேங்க் பண்ணணும். கேஷ் அட் பேங்க் எவ்வளோ இருக்குது? 4,000. அப்போ 4,000 என்ட்ரு பண்ணிங்க. 4,000 போட்டுங்க. நெக்ஸ்ட்டு பிளான்ட் அண்ட் மிஷினரி எவ்வளோ இருக்குது? பிளான்ட் அண்ட் மிஷினரி ஓப்பனிங் பேலன்ஸ் 20,000 இருக்குது. அப்போ பிளான்ட் அண்ட் மிஷினரி 20,000. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் எவ்வளோ இருக்குது? 9,000. நெக்ஸ்ட்டு சன்ட்ரி டெட்டாஸ் எவ்வளோ இருக்குது? 2,000. இது வேறு ஒன்றும் அசட் சைடு இல்லை. நெக்ஸ்ட்டு லைபிலிட்டி சைடுன்னு பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டாஸ் 5,000 இருக்குது. ஓகேவா? இது எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிங்க. 5,000. வேறு ஒன்றும் லைபிலிட்டி சைடு இல்லை. அப்போது இதோட அசட் சைடு என்ன டோட்டல் வருதுன்னு பாருங்கள். 0, 0, 0, 9 to 11, 5, 35,000 வருதா? அப்போ 35,000 இந்த சைடும் அந்த சைடும் 35,000 போட்டுங்க. 35,000 மைனஸ் 5,000, 30,000. இதுதான் என்னது? நமக்கு கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல். இதுதான் பேலன்சிங் ஃபிகர் கிடச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இல்லை? பர்ச்சேஸ் இல்லாதனால நம்ம என்ன அக்கௌண்ட் கண்டுபிடிக்க போகிறோம்? டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் கிரெடிட்டாஸ்க்கு அக்கௌண்ட்டுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் இந்த சைடு கிரெடிட் சைடு வரும், க்ளோசிங் பேலன்ஸ் இந்த சைடு வரும். சன்ட்ரி கிரெடிட்டாஸ் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 5,000. 4,000 கொடுத்துருக்காங்களா? அதை ஓப்பனிங்காகவும் க்ளோசிங்காகவும் போட்டுங்க. அப்போ டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் போட்டுங்க, பர்டிகுலர்ஸ் ருபீஸ் போட்டுங்க. டெபிட் கிரெடிட் போட மறந்துடாதீங்க. டெபிட் கிரெடிட் ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு? 5,000. க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு? 4,000.
ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்ன இதை வச்சு கிரெடிட்டாஸில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் பே டு கிரெடிட்டாஸ்க்கு 64,000 கொடுத்துருக்காங்க. அப்போ டு கேஷ் அக்கௌண்ட் எவ்வளவு 64,000. ஓகேவா. வேறு என்ன வரும் பர்ச்சேஸ் இங்கே பாருங்கள் சாமில் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வேறு கொடுத்துருக்காங்க. ஓகே பாருங்கள் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2,000 கொடுத்துருக்காங்களா. அதையும் எடுத்து என்ன பண்ணணும் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சொல்லிட்டு 2,000 என்ட்ரு பண்ணிக்கிறீங்க. இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இதெல்லாம் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணால் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளோ அமௌண்ட் வருது 64 + 2 66 70,000. அப்போது 70,000 போட்டுங்க. 70,000ல் 5,000 லெஸ் பண்ணிங்கன்னா 65,000. இதுதான் நமக்கு என்னது பர்ச்சேஸ் அக்கௌண்ட். எவ்வளோ கிரெடிட் பர்ச்சேஸ் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் என்ன போட போகிறீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் போட போகிறீங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு ஹெட்டிங் எழுதிங்க ட்ரேடிங் P&L அக்கௌண்ட் ஆஃப் அர்ஜுன் ஃபார் த இயர் ended 31/3/2099. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் டு ஓப்பனிங் ஸ்டாக் போடுவோமா. டு ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே இருக்குது சம்ம பாருங்கள் ஸ்டாக் 9,000 கொடுத்துருக்காங்களா. இதுதான் ஓப்பனிங் ஸ்டாக்கு. அப்போ ஸ்டாக் 9,000. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா பின்னாடி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட் பர்ச்சேஸ் 65,000 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரிட்டர்ன்ஸ் இருக்குது அதனால் லெஸ் பண்ணி கொடுக்கணும். பர்ச்சேஸ் 65,000. ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ சம்மில் பாருங்கள் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் டியூரிங் த இயர் வாஸ் 2,000. அப்போ அந்த 2,000 லெஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ போடணும் 63,000. வேறு என்ன டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எதுவும் இருக்கான்னு பாருங்கள். இப்போ அட்வர்டைஸிங் அப்படின்னா அதெல்லாம் வந்து எதில் வரும் P&Lல் வரும். ஓகேவா. கேரேஜ் இன்வெர்ட்ஸ் தான் ட்ரேடிங்கில் வரும். ட்ராயிங்ஸ் பேலன்ஸ் ஷீட்டில் வரும். இப்போது கேரேஜ் இன்வெர்ட் இருக்கா 8,000 எடுத்து எழுதிங்க. கேரேஜ் இன்வெர்ட் 8,000. வேறு ஒன்றும் ட்ரேடிங் இல்லை. நெக்ஸ்ட்டு அந்த சைட் கிரெடிட் சைட் போடுவோம். சேல்ஸ் எங்கே கொடுத்துருக்காங்க சம்மில் பாருங்கள் டோட்டல் சேல்ஸ் டியூரிங் த இயர் 85,000. அப்போது 85,000 எழுதிக்கிறீங்க. அதில் ரிட்டர்ன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். சேல்ஸ் ரிட்டர்ன் இருக்கான்னு. சேல்ஸ் ரிட்டர்னும் கொடுத்துருக்காங்க. புக்கில் பாருங்கள் 1000 கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 1000 லெஸ் பண்ணி போட்டிங்கன்னா 84,000 வரும். நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்களா. ஸ்டாக் க்ளோசிங் எவ்வளவு 16,000 கொடுத்துருக்காங்க. அதையும் போட்டுங்க. போட்டுட்டு அவ்வளோதான். வேறு எதுவும் ட்ரேடிங் சம்மந்தமாக ஒன்றும் இல்லை. அதனால் என்ன பண்ணுங்கள் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க. 000 0 9 10 1 lakh வருது. இந்த சைடு 1 lakh போடுங்க. 1 lakhல 63 + 9 எவ்வளோ வரும் 80,000 வருமா. உங்களுக்காக ரஃப் யூஸ்க்காக நான் பென்சிலால் போடுறேன். நீங்கள் இது மாதிரி போடாதீங்க. ஒரு ரஃப் பேப்பர் எடுத்து போடுங்க. ஓகேவா. அப்போது 80,000 வருது. 9,000 + 63,000 + 8,000 80,000 வருது. 80,000ல் 1 lakh லெஸ் பண்ணிங்கன்னா 20 பேலன்ஸ் இருக்குது 20,000. இதுதான் வந்து கிராஸ் ப்ராஃபிட். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் பென்சிலில் போட்டு காமிக்கிறேன். கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு 20,000 வந்திருக்கு. இது வந்து கிராஸ் ப்ராஃபிட் C/Dன்னு கொடுத்துருவீங்க. அதை என்ன பண்ணுவீங்க P&L அக்கௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவீங்களா. டு கிராஸ் ப்ராஃபிட் B/Dன்னு சொல்லிட்டு 20,000 கொடுத்துருவீங்க. வேறு என்ன P&L அக்கௌண்ட்டுக்கு சம்மந்தமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 4,700 இருக்குது. அதையும் என்ட்ரு பண்ணிங்க 4,700. வேறு எதுவும் P&L இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு டெப்ரிஷியேட் ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி 5% கொடுத்துருக்காங்களா. அப்போது பிளான்ட் அண்ட் மிஷினரி எங்கே இருக்குது புக்கில் பாருங்கள். பிளான்ட் அண்ட் மிஷினரி 20 க்ளோசிங் பேலன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். 20,000ல் 5%. 20,000ல் 5% கண்டுபிடிச்சிங்கன்னா 1000 வரும். அதை என்ட்ரு பண்ணிங்க பிளான்ட் அண்ட் மிஷினில். நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க ₹300 ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் என்ட்ரு பண்ணிங்க. வேறு ஒரு எக்ஸ்பென்சஸ் வேறு ஒன்றும் இல்லை. அப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள் டோட்டல் பண்ணிவிடுங்க. எவ்வளோ வருது கிராஸ் ப்ராஃபிட் பாருங்கள் 20,000 வருதா.
இந்த 20,000ல இந்த 20,000ல இந்த 4,700 ரஃபாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். 4,700 1,300 how much 0 0 7 plus 3 10 6,000 வரும். 6,000ல 20,000 minus 6,000 அப்போ 14,000. இதுதான் நமக்கு என்னது நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிருக்கு 14,000. ஓகேவா? இப்போ பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். பேலன்ஸ் ஷீட் நல்லா பார்த்துங்க. பேலன்ஸ் ஷீட் as on of June as on 31/3/2019 போட்டுங்க. liabilities rupees போட்டுங்க. liabilities assets rupees போட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ண போகிறோம் கேபிட்டல். கேபிட்டல் எங்கே இருக்குது நம்ம கண்டுபிடிச்சோமா 30,000. அதை 30,000 எழுதிங்க கேபிட்டலுக்கு நேராக. இதோட என்ன பண்ணணும் நெட் ப்ராஃபிட் இருந்தால் நெட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணணும். நெட் ப்ராஃபிட் இருக்கா நமக்கு 14,000 அதை ஆட் பண்ணிங்க. 30,000 plus 14,000 44,000. நெக்ஸ்ட் என்ன இருக்குது நம்ம இன்ஃபர்மேஷனில் எது ட்ராயிங்ஸு நெட் அடிஷ்னல் கேபிட்டல் ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ட்ராயிங்ஸை லெஸ் பண்ணணும். நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணணும். ட்ராயிங்ஸை லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணிங்கன்னா 42,000 வரும். வேறு என்ன இருக்குது பேலன்ஸ் ஷீட்டில் பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகிற மாதிரி பாருங்கள். பிளான்ட் அண்ட் மிஷினரி அசெட்டில் வரும். ஸ்டாக் அசெட்டு, சன்ட்ரி டெட்டாஸ் அசெட்டு, சன்ட்ரி கிரெடிட்டாஸ் இருக்குது பாருங்கள். அப்போ அது லயபிலிட்டிஸ். க்ளோசிங் பேலன்ஸ் தான் போடணும். 4,000 எடுத்து போட்டுங்க. ஓகேவா? சன்ட்ரி கிரெடிட்டாஸ் 4,000. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அசட் சைடு என்னென்னலாம் வரும்னு பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க பிளான்ட் அண்ட் மிஷினரி 20,000 கொடுத்துருக்காங்க. நம்ம ஆனால் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா. அப்போ அந்த 20,000ல டெப்ரிசியேஷன் எவ்வளவு டெப்ரிசியேஷன் ஆன் மிஷினரி எவ்வளோ போட்டிருக்கோம் 1000. அதை லெஸ் பண்ணிவிட்டு 20,000 மைனஸ் 1,000 19,000 கொடுக்குறீங்க வெளியில். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது நெக்ஸ்ட்டு ஸ்டாக் இருக்கா. ஸ்டாக் எவ்வளோ இருக்குது 16,000. அப்போ இந்த ஸ்டாக் 16,000 போட்டுங்க. நெக்ஸ்ட்டு சன்ட்ரி டெட்டாஸ் இருக்கா. சன்ட்ரி டெட்டாஸ் எவ்வளோ இருக்குது க்ளோசிங்கில் 5,300 இருக்குது. இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஒரு டவுட்ஃபுல் டெப்ஸ் எவ்வளோ இருக்குது 300 இருக்கா. அதை லெஸ் பண்ணி காட்டிங்க பாருங்கள். ப்ரொவைட் 300 ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ். அந்த 300 வந்து லெஸ் பண்ணி காட்டுங்க 5,000. நெக்ஸ்ட்டு கேஷ் அட் பேங்க். கேஷ் அட் பேங்க் எவ்வளவு 6,000 இருக்கா. கேஷ் அட் பேங்க்கு க்ளோசிங் பேலன்ஸாக அப்போ அந்த 6,000 போட்டுங்க. ஓகேவா? அவ்வளோதான். வேறு ஒரு இன்ஃபர்மேஷனும் புக்கில் கொடுக்கல. இதை வந்து நம்ம சம்மை வந்து போட்டு டேலி பண்ணி பார்ப்போம். ஹவு மச் இங்கே எவ்வளோ வருது 0 0 0 15 20 26 46,000 வருது. அதே மாதிரியே லைபிலிட்டி சைடு வருதான்னு பார்க்கணும். 42 + 4 46,000. ஓகேவா? நம்ம சம்மு டேலி ஆகிடுச்சு. அப்போ தான் நம்ம சம் போட்ட சம் கரெக்டு அப்படின்னு அர்த்தம். பேலன்ஸ் டேலி ஆனதான் நம்ம போட்ட சம் கரெக்டு. ஓகேவா? ஏதாவது இந்த சம் புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.